எரேமியா 31 அதிகாரம் 9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், இப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மீட்பன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 39:9 வாசிக்க கேட்டோம். என் அன்பானவர்களே, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வித்தியாசமான வழியில் கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 16 சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். என்னிடத்தில் வருவார்கள். என்னிடத்தில் வருகிற என் பிள்ளைகளை நான் அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதைகளை அவர்களை கொண்டு வந்து அவர்கள் முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்கள் அறியாத வழி, அவர்களுக்கு தெரியாத பாதை. என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டு வித்தியாசமாக நடத்தி அவர்கள் எண்ணுவதற்கும் ஜெபிக்கிறதற்கு மேலான காரியங்களை ஆண்டவர் செய்தபடினால வேதத்தில் இருக்கக்கூடியதான காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். உபாகமம் 2 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரிகையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். மோசே தீர்க்கன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன காரியம், இந்த பெரிய வனாந்திர வழியாய் அதற்கு முன்பதாக உன் தேவனாய் கர்த்தர் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். பெரிய வனாந்திரம், வாழ்க்கை என்பது பெரிய வனாந்திரம். இந்த பெரிய வனாந்திரத்தில் பலவிதமான சோதனைகள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான எதிர்பார்ப்பு மத்தியிலே நடந்து வருகிற பொழுது நாம் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. என் அன்புக்குரியவர்களே, 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் என் தேவனாய் கர்த்தர் நடத்தின பொழுது அவர் வாழ்க்கையிலே ஒன்றும் குறைவுபடவில்லை. காரணம், குறைவை நிறைவாக்கிற என் தேவனாய் கர்த்தர், வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்த என் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தபடினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்க்கையிலே ஒன்றும் குறைவுபடவில்லை. அதே நேரத்தில் இந்த பெரிய வனாந்திரம் வழியாய் நடந்து வருகின்ற நாம் வாசித்த பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவன் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். எனக்கு அன்பானவளே, ஆகார் ஆபிரகாமுக்கு 2வது மனைவி. ஆபிரகாமுக்கு
ஆகார் இஸ்மவேலை மகனாக பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த பிற்பாடு அதே நேரத்தில் ஆபிரகாம் முதல் மனைவி சாராள் கர்ப்பம் தரிப்பித்து ஆபிரகாமுக்கு 100 வயதான பொழுது சாராளுக்கு ஆண்டவர் கர்த்தர் சொன்ன வாக்கின்படி ஒரு ஆசீர்வாதமான ஈசாக்கை கர்த்தர் தந்து அவனை ஆசீர்வதித்தார். நாட்கள் செல்ல ஆரம்பித்தது. ஒரே வீட்டிலேயே ஆகார் பிள்ளை இஸ்மேல் வளர்கிறான். ஒரே வீட்டிலேயே சாராள் உடைய மகன் ஈசாக்கு வளர்கிறான். இந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது இந்த பிள்ளை நிமித்தமாக இஸ்மவேல் நிமித்தமாக சாராளுக்கு அநேக துன்பங்கள் ஏற்பட்டது. உள்ளத்தை உடைக்கிறதான சில காரியங்கள் இஸ்மவேல் செய்வான். அதை சாராள் கண்டிக்கிற பொழுது சாராளுக்கு இருந்தான பலவீனத்தெல்லாம் சொல்லி சாராள் வயதான பிற்பாடு வயதான கிழவு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் சொல்லி தன்னுடைய பெரிய அம்மாவை இந்த இஸ்மவேல் கிண்டல் கேலி பண்ணுகிற போது சாராளுக்கு அது மிக துக்கமாய் போயிற்று. தன் புருஷனாகிய ஆபிரகாம் வரவழைத்து என் வீட்டில் இருந்தான அடிமைக்கு பிறந்த இந்த பிள்ளை என்னை ஏளனமாய் பேசுகிறான், என்னை கேவலமாய் பேசுகிறான், எனக்கு தாங்க முடியல. இனஜன பந்துக்கள் மத்தியில், என்னுடைய எம்ப்ளாயீஸ் மத்தியில், எல்லார் மத்தியில், ஊரார் மத்தியில் இவன் கேவலமாய் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. இனி ஒரு காலம் ஒரு நிமிஷம் கூட ஆகார் பெற்றதான இந்த இஸ்மவேலும் இங்கே இருக்கக்கூடவே கூடாது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இஸ்மவேல் சாராளை பரியாசம் பண்ணுகிறான், சாராளை நிந்திக்கிறான். இந்த காரியம் கொஞ்சம் கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. அப்பொழுது இந்த காரியம் உள்ளத்தை உழைத்தபடினாலே மீண்டும் ஆதியாகமம் 21:9 நாம் வாசி கேட்போம். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு அதை பொறுக்கக்கூடாதபடிக்கு ஆதியாகமம் 21:10 சொல்லுகிறது. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மனைவியையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். என் அன்புக்குரியவர்களே, பரியாசம் செய்வதை தாங்கக்கூடாதபடிக்கு சாராள் செய்த காரியம் இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. வார்த்தை சொல்லி ஒரு நிமிஷம் கூட 1 செகண்ட் கூட இருக்கக்கூடாது சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துகிறான். தன் மனைவி அழைத்து கொண்டு 2வது மனைவி அழைத்து கொண்டு மகனை தோளில் சுமந்து கொண்டு அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது கூட ஆகாருக்கு சொல்லலை. ஆகார் தன் புருஷன் எங்கேயோ தன்னை அழைத்து கொண்டு செல்கிறார். நல்ல ஒரு ஆசுவம் எடுத்திருக்க நம்மை கொண்டு போய் வைக்க போகிறேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு தன் புருஷனை பின்தொடர்ந்து வருகிறார். அதே நேரத்தில் தகப்பன் தொழிலே இஸ்மவேல் சந்தோஷமாக உட்கார்ந்து கொண்டு உலகத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறான். அவனுக்கு வனாந்திரது போக போகிறேன்னு தெரியாது. தன்னுடைய தகப்பன் தன்னை கைவிட்டு விட போகிறான்னு சொல்லி இஸ்மவேல் கொஞ்சம் நினைக்கவில்லை. சந்தோஷமாய் தாயும் மகனும் புறப்பட்டு வரும்போது அந்த ஊரின் குறிப்பிட்ட எல்லை வந்தவுடனே தன்னுடைய மகனை இறக்கி தன் மனைவியாகி ஆகாரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிடுகிறான் இந்த ஆபிரகாம். ஆகார் மனமுடித்த பொழுது சந்தோஷத்தோடு தன் புருஷனாகிய ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டிருக்கூடும்.
இவ்வளோ பெரிய சொத்துக்கு நான் அதிபதியாக போகிறேன், இவ்வளோ பெரிய சொத்துக்கு நான் எஜமானியாக போகிறேன், இவ்வளோ பெரிய சொத்துக்கு என் பிள்ளை, எனக்கு பிறக்கிற பிள்ளை சுதந்திரவாளியாக இருப்பான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு புதிய வாழ்க்கை தொடங்கினேன். ஒரு அடிமை பெண்ணாகி ஆபிரகாமுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வந்திருக்கிறோன்னு சொல்லி அந்த வாழ்க்கையில் அடியெடுத்து தான் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு திரும்பவும் ஒரு சோதனை வந்தது. திரும்பவும் சோதனை. புருஷன் கைவிட்டு வனாந்தரத்திலே அவளை அனுப்பிவிடுகிற போது அவன் செய்த காரியம் ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவன் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அவள் புருஷன் கைவிட்டு விட்டவுடனே அவள் புறப்பட்டு போய் தன் பிள்ளை எடுத்து கொண்டு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். ஆகார் ஜனம் நடமாட்டம் இல்லாத பகுதி வனாந்தரம். ஜன நடமாட்டம் இல்லாத பகுதி, ஒரு மனித சஞ்சாரமற்ற பகுதி, மிருகங்கள் இல்லாத ஒரு பெரிய பாலைவனத்தில் இவள் அலைந்து திரிந்து வேதனையோடு தெரிந்து கொண்டிருக்கிறாள். என் வாழ்க்கை அவ்வளவுதான். ஏற்கனவே ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய நாச்சியார் பயந்து அவளை விட்டு ஓடி வந்த பொழுது கர்த்தர் என்னை கண்டாரே, என்னை பேர் சொல்லி அழைத்தாரு. ஆதியாகமம் 16:7 வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூரூருக்கு போகிற வழி அருகே ஒரு நீரூற்றண்டையில் கண்டு. வனாந்தரத்தில் சூரூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, ஈசாயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஏற்கனவே முதல் தடவை புருஷன் கைவிட்ட உடலை தன்னுடைய நாச்சியாராகிய சாரால் கொடுமை நிமித்தமாக அந்த துன்பத்தை தாங்க உண்ணாதபடிக்கு அனுபவிக்க கொண்டாதபடிக்கு இவள் வீட்டை விட்டு ஓடி வருகிறான். பெரிய வனாந்தரம் குறிக்கிடுகிறது. அங்கே நீரூட்டன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் வயிற்றில் 10 மாதம் பிள்ளையை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள் இந்த ஆகார். அந்த நேரத்தில் என் தேவனாய் கர்த்தர் அவளை பார்த்து வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து நீரூட்டன் உட்கார்ந்து கொண்டுதான ஆகாரை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கலாய்ப்புகளை அறிந்த தேவன். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இதை கேட்டுக்கொண்ட அன்பான சகோதரியே, இதேபோல் கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக்கொண்ட நேரம் நீ எங்கே போகிறாய்? உனக்கு போகிற வழி எது என்று தெரியாத சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறாய். போகிற காரியம் என்னவாயிருக்கும்? நடக்கிற வழி என்னவாயிருக்கும்? என் வழி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா, நான் வெற்றி அடைய முடியுமா என்று சொல்லி ஆகாரை போல ஆலயம் தெரிந்து கொண்டிருக்கிறாய். அன்றைய ஆகாரை பார்த்து கேட்ட என் நண்பின் ஆண்டு இன்றைக்கு உன்னையும் பார்த்து கேட்குறாரு. கேட்குறது மாத்திரமில்லை, அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நாச்சியாருக்கு பயந்து ஓடி வந்தாயோ அதே நாச்சியார் இன்றைக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் அடையேறு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் மாத்திரமில்லை, அன்றைக்கு ஆகாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதான் இருக்கும். சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாதான் இருக்கும். வனாந்தரத்தில் அலையும் தெரிந்து கொண்டிருக்கிற போது தன் பிள்ளையாகிய இஸ்மவேலை கரங்களை பிடித்து கொண்டு வனாந்தரத்தில் முதல் வனாந்தரம் ஆண்டவர் இயேசு சந்தித்தார். முதல் வனாந்தரம் வயிற்றில் பிள்ளையோடு இருந்தான். இரண்டாவது வனாந்தரம் பிள்ளை பிறந்து வளர்ந்து நல்ல நடக்கூடிய 10-12 வயசு நடக்கூடிய ஒரு பிள்ளையாக காணப்பட்ட இஸ்மவேல் அந்த நேரத்தில் வனாந்தரத்தை அலைந்து திரிகிறாள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் வனாந்தரத்தில் அலை தெரிந்து அன்பான சகோதரியே, ஒரு மகனுக்காக அழுகிறாயோ, உன் மகளுக்காக அழுகிறாயோ, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காண்கிற தேவன். என் ஆண்டவராய் கர்த்தர் அவர் காண்கிற தேவன். அன்றைக்கு ஆகார் வனாந்தரத்தை ஆலயத்திலிருந்து ஓடி ஓடி தெரிந்தபோது உணவும் தீர்ந்து விட்டது, தண்ணீரும் தீர்ந்து விட்டது,
பிள்ளை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாதபடிக்கு அவர் தன் பிள்ளையுடைய அந்த மரண குரல், பிள்ளை தண்ணீர் 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 சொல்லி தண்ணி ஏங்கி ஏங்கி அழுது மயக்கமடைகிற சூழ்நிலை வந்தபோது, பிள்ளை ஏறக்குறைய மயக்கமடைகிற சூழ்நிலை வந்தபோது, பிள்ளை நான் என் பிள்ளை சாகிறதை என் கண்ணால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளையை தூர போட்டுவிட்டு வேறு இடத்துல வந்து ஓவென்று அழுகிறாள். வனாந்தரத்தில் ஆகார் அழுகிறாள். முதல் வனாந்தரத்தில் ஆகார் அழுதை கண்டு கர்த்தன் கடந்து போய் அவளோடு பேசி அவள் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அதே ஆண்டவராக கர்த்தன் மீண்டும் எங்கே அந்த ஆண்டவர், எங்கே ஆண்டவர், நான் காண்க தேவன் சொல்லி என்னை பேர் வைத்தேன் கர்த்தராகிய தேவனுக்கு அந்த காண்க தேவன் எங்கேன்னு சொல்லி இவள் அழுது சத்தம் எடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருந்தானே அன்பான சகோதரியே, அன்பான சகோதரா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஆராதிக்கபடினாலே சில நேரங்களில் வனாந்தர வாழ்க்கையில் குறுக்கிடுகிற பொழுது ஆகாரை போல சம்பித்து, ஆகாரை போல அப்படியே எது செய்ய முடியாத திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய். ஆகாரை சந்தி தேவன் இன்றைக்கு உன்னோடு இடைபடுவதற்கு, உன்னோடு பேசுவதற்கு, உன்னோடு தொடர்பு கொள்வதற்கு கர்த்தராகிய தேவன் இப்போ கடந்து வந்திருக்க. மறந்து போவாதே. ஆகார் கண்ணீரை கண்டது இன்றைக்கு உன் கண்ணீரை பார்ப்பதற்கு என் தேவனாக கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கா. என் அன்புக்குரியவர்களே, ஆகார் அழுகிறாள், இஸ்மவேல் அழுகிறான். அந்நேரத்தில் 2 பேர் குரலையும் கர்த்தர் காணுகிறார். பிள்ளை அழுகிறான், தாயும் அழுகிறாள். ஆதியாகமம் 21 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வனாந்திரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகார் சத்தத்தை கேட்டது மாத்திரமில்லை, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். என்ன பர்பஸ்க்காக மகன் அழுகிறான், என்ன பர்பஸ்க்காக தாயாரும் அழுகிறார். ஒரே பர்பஸ் தான், பிள்ளைக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும், பிள்ளை அழுகிறான். தாயம் அழுகிறான், மகனுக்கு தண்ணீர் வேண்டும். ஆக இருவு நோக்கம் ஒன்று தான். அவருடைய 2 பேர் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் கர்த்தர் இறங்கி வந்து, ஆகாரே உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். பிள்ளை மயங்கி போய் படுத்துக்கிட்டு இருக்கான். இவள் அழுது 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 இவளால் தாங்க முடியல. ஆனால் என் ஆண்டவராக கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவளை தேற்றுகிறார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறைவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். வனாந்தரத்தில் தண்ணீரே இல்லாத இடம், பாலைவனத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கி நீரூற்று நீட்டு வழியாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார. இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாத நீரூற்றின் வாழ்க்கையிலே கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒரு ஆசீர்வாத நீரூற்று வரப்போகிறது. என் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிற போது இல்லாதவர்களை இருக்கிறது போல பேச்சொல்லி தேவன் நம்முடைய தேவனால் இன்றைக்கு வாழ்க்கையில் கூட எந்த காரியத்தை திகைத்தை கலை கொண்டிருக்கிறாயோ அந்த வண்ணாந்தரமாகிய அந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு உனக்கு ஆன்சர் கொடுப்பதற்கு, பதில் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையாக இருக்கிறார். ஆகவே குருடரை அறியாத வழியில் நடத்தி தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு வந்து, உன்னை உனக்கு நீ நடக்கிற வழி அறியாத வண்ணாந்தர வழி, நடக்கிற வழி அறியாத வழி, நடக்கிற வழி ஒரு தெரியாத பாதை, அறியாத வழியில் தெரியாத பாதை கர்த்தர் நடத்துகிற பொழுது அது உனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது இன்னொரு வண்ணாந்தரத்தை நான் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், ஒரு நாள் வனாந்தரம். காரணம், போதும், என் ஊழிய வாழ்க்கை போதும், நான் கர்த்தருக்காக ஜீவித்தது போதும், கர்த்தருக்கு மகிமாக்காக செய்தது போதும், எனக்கு ஜீவன் வேண்டாம், எனக்கு போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். சில நேரங்களில் அன்பான சகோதரியே, குடும்ப
காரியத்தை நிமித்தமாக நீ அங்கலாய்த்து, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, கசப்பின் வாழ்க்கை, நான் செத்துப்பான் நன்றாக இருக்குமே, போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை போதும், ஜீவனை எடுத்துக்கொள்ளுமென்னு சொல்லி சில நேரங்களில் நாம் நீங்கள் அங்கலாய்ப்பது உண்டு. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்குதான் முடி ஒன்று கூட கீழே விழாது என்று ஊழியக்காரன் திட்டவட்டமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். போதும் என் வாழ்க்கை போதும் என் வாழ்க்கை போதும், கசந்து விட்டதுன்னு சொல்லி எலியா சொல்வதற்கு காரணம், அதற்கு முன்பதாக அந்த தேசத்திலே விக்கிரக வணக்கங்கள் இருந்தது. விக்கிரங்கள் வணக்கம் இருந்தது. அந்த விக்கிரங்கள் வணக்கம் வழியாக மெய் தேவனாய் கர்த்தரை விட்டு ஜனங்கள் பின்மாற்றமாய் போனார்கள். பாகால் பலியிட்டு பாகால் வணங்க ஆரம்பித்தார்கள். விக்கிரங்களுக்கு பலியிட்டு விக்கிரங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி அவன் கர்த்தரோடு இருந்தபடினாலே எல்லா தீர்க்கதரிசிகளை ஒன்றாக சேர்த்து வைத்து ஈவன் ஒரு காரியம் செய்து பலிபீடத்தை உண்டாக்கி, அந்த பலிபீடத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்து உங்களை மந்திரமெல்லாம் அதில் நீங்கள் ஜெபித்து வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறக்குவீர் என்று சொன்னால், நீங்கள் கும்பிடுகிறதான் ஆராதிக்க தெய்வம் மெய் தெய்வம் என ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறான், ஒரு சவால் இருந்த காரியத்தை வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த குருக்கள் காலையிலிருந்து சாயங்கால வரையிலும் அவர்கள் சொல்லி பார்த்து அக்கினி இறங்கி வரல. அதற்கு பிற்பாடு எலியா எழும்பி மெய்தேவனா கர்த்தரை நோக்கி பார்த்து, என்னை கேட்டருளும் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் வேர்டு ஜெபிக்கிறான். சொன்ன மாத்திரத்தில் தேவனுடைய அக்கினி பலமாக இறங்கிட்டு, எலியாவின் தேவன் என் தேவன் சொல்லலாம் கர்த்தரை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். பின்மாற்றமாய் போன இஸ்ரவேலர்கள், பின்மாற்றமாய் போன தெய்வத்தினுடைய பிள்ளைகள், அங்கிருந்து அத்தனையும் அந்த குருக்களை எலியா கொண்டு போட்டபடினாலே, அவனை கொண்டு போடுவதற்கு எசேபேல் இப்படி ஆர்டர் போட்டபடினாலே, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என் அன்புக்குரியவர்களே, எலியா வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி படுத்து கொண்ட பொழுது என்ன காரணம் என்று சொன்னால், தெய்வத்திற்காக ஒரு மெய் வாழ்ந்தான், ஒரு சாட்சியுள்ள வாழ்ந்தபடினாலே அநேக வனாந்தரம் வரும். ஆனால் வனாந்தரை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இயேசு நல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆகார் சந்தித்த வனாந்தரத்தை போல செய்தி கேட்டுக்கொண்டு அன்பான பிள்ளைக்கு சந்திக்கிற வனாந்தரம் ஏறக்கும் அதே போல் இருக்குது ஐயா. ஆகார வனாந்தரத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. எலியா ஒரு நாள் ட்ராவல் பண்ணுவதற்கு சூரியனை போய் பயந்து படுத்தான் ஐயா. பிற்பாடு எலியா 40 நாள் ஒரே வனாந்தரத்தை நடப்பதற்கு அவனுக்கு பலன் தந்தீரே. பிள்ளைகள் செய்தி கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குன்னா, அடுத்த நாள் என்ன ஆகுமோ, அடுத்த வாரம் என்ன ஆகுமோ, அடுத்த மாதம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைகள் வாழ்வுக்குரிய காலம் என்னமா திகைத்து தடுமாறுகிறேன். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே கரங்களை ஏய்ந்து கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் பலப்படுத்தும். ஆகார் குடும்பத்தை வாழ் கொடுத்த தேவன், தேங்க்யூ லார்ட். எலியாவை ஆசீர்வதித்த தேவன், எலியா பலத்தை இணை கட்டிய தேவன், செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலத்தினாலும் குருவினாலும் இடை கட்டி மக்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த டிவி நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பிரதர் டி ஜெயசுகுமார், எண் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 39. தொலைபேசி எண் 9444873565 044-255-92200. மேலும்
9444487355. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.